அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வல்லாரைக்கீரை. நல்லோரை காண வல்லாரை உண் அப்படின்னு பழமொழி. இது வல்லாரை. வல்லாரையிலையும் 2 வகை இருக்குது. குத்து வல்லாரை, கொடி வல்லாரைன்னு பேர். இது குத்து வல்லாரை கொஞ்சம் குத்து செடி மாதிரி இருக்கும். கொடி வல்லாரை கொடி கொடியாக படர்ந்து போகும். நான் நம்ம கையில் வச்சுருக்கிறது குத்து வல்லாரை. இதோடைய பலன்களை பற்றி நிறைய பார்ப்போம். பொதுவாகவே வல்லாரைனாலே ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், படிப்பு நல்லா வரும், மூளை நல்லா வேலை செய்யும் அப்படின்னு மட்டும் பார்ப்போம். அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையை பற்றி நம்ம விரிவாக இப்போ பார்ப்போம். அச்சயா, இது என்ன மூலிகை? வல்லாரை மூலிகை. அச்சா, இது எதுக்கு நல்லது? இது மூளை நல்லா வளரும், படிப்பு நல்லா போகும். அச்சா, இது எப்படி சாப்பிடணும்? சூப் வச்சும் சாப்பிடலாம், பொடியா சூப் வச்சு சாப்பிடலாம், பொடி பண்ணியும் சாப்பிடலாம். பொதுவாக எல்லா மூலிகையுமே நிழலை காய போட்டு பொடி பண்ணி அதை நம்ம பிட்டவியல் செஞ்சு, பால் பிட்டவியல் செஞ்சு நம்ம பொதுவாக பயன்படுத்தணும். ஆனால் அந்த வல்லாரையை மட்டும் நம்ம முதலே காய போடாமல் இதை பாலில் அவிச்சு அதுக்கு பிறகு காய போட்டு, அதாவது வெயிலில் காய போட்டு அதுக்கு பிறகு பொடி பண்ணி இது பயன்படுத்தணும். அப்படி தனியாக பயன்படுத்தும் போது மூளை சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூரா சரியாகி ஒரு நல்ல, அதாவது ஞாபக சக்தி அதிகமாக கொடுக்கும். இதிலே நம்ம லிங்க சிந்தூரம் தயாரிக்கிறதுக்காக வேண்டி லிங்கத்தை முறையாக சுத்தி பண்ணி அதை வெங்காயச்சாறில் சுரு கொடுத்து, இதே வல்லாரை மூலிகை சாறில் சுரு கொடுத்து இதே வல்லாரை சாறில் வச்சு அரைச்சி போட்டோம்னா அவங்களுக்கு மூளையிலிருந்து அதை வாதம் முதற்கொண்டு பல நோய்களை குணப்படுத்தி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூரா சரியாகும். அதோட வல்லாரை கிடைக்காத பருவத்தில் நீர் பிரம்மி மூலிகை நம்ம பயன்படுத்தலாம். அதுலேயும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுவும் நல்ல ஒரு குணத்தை தரும். இந்த வல்லாரை இன்னும் பல முறையில் பயன்படுத்தலாம். அதுலேயும் திப்பிலிலே 2 வகை இருக்குது. கண்டன் திப்பிலி, அரிசி திப்பிலின்னு பேர். அந்த அரிசி திப்பிலியை இந்த சாரை விட்டு, அதாவது முங்குத அளவுக்கு ஒரு சில்வர்லையோ இல்லைன்னா கண்ணாடி பாத்திரத்திலேயோ வச்சு வெயிலில் வச்சிடணும். அப்படியே ஒரு 7 தடவை அதை பாவனம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பிட்டவில் செஞ்சு நீங்கள் சாப்பிடும்போது ஞாபக சக்தி அபாரமாக வரும். அதனால் ஞாபக சக்திக்கு திப்பிலியை இந்த சாரில் 7 தடவை பாவனம் நீ பயன்படுத்தும் போது ஞாபக சக்தி மட்டும் இல்லை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அத்தனையும் பயன்படும். அதனால் இந்த வல்லாரையில் ஏற்கனவே நம்ம லிங்கத்தை சுரு கொடுத்து நம்ம இன்னைக்கு மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு வரும்போது வல்லாரையை மட்டும் பயன்படுத்தணுமானா அதிகமான நம்ம நல்ல முறையில் எல்லாமே, அதாவது கண் பார்வை நல்லா தெரியணும், மூளை நல்லா வேலை செய்யணும், ஒரு அமைதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த வல்லாரை அல்லது நீர்ப்பிரமிலிருந்து தயாரிக்கப்பட்ட லிங்க சுந்தரமும் இந்த வல்லாரை சூரணமும், அது மாதிரி வல்லாரையில் நெய் தயாரிக்கலாம். சுத்தமான பசு நெய் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது. அந்த பசு நெய்யிலிருந்து இந்த வல்லாரையும் போட்டு அதை காய்ச்சி வடிகட்டி அதையும் நம்ம ஏற்கனவே பொன்னாங்கண்ணி நெய் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம். கண் சம்மந்தப்பட்டு வரும்போது அது மாதிரி இந்த வல்லாரையிலையும் நெய் காய்ச்சி அந்த வல்லாரையிலையும் அதையும் பயன்படுத்தலாம். இப்படி நிறையா வீடியோ நம்ம, அதாவது அனுபவத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்க மூலிகை கூட நிறையா போட்டுகிட்டே இருக்கோம். நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நாங்கள் பதிவு பண்ணது மட்டும் கிடையாது, நம்ம சொந்தமாகவே எல்லாமே தயாரிக்கும். எந்தெந்த மூலிகை, பஸ்பங்கள், செந்தூரங்கள்,
அது மாதிரி நெய் ஐட்டங்கள் தீநீர் ஐட்டங்கள் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.